மோடி தியானம் செய்ய வருகிறார். தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு தகுதி இருக்கா? கடலுக்கு சிறு சிறு தான் காத்திருக்கும். போயிருந்தா தெரியும் நமக்கு. 2 டன் ஏசி எதுக்கு? ஏழைத்தாயின் மகனுக்கு 2 டன் ஏசி எதுக்கு? மேற்கு வங்காளத்தை சேர்ந்த விவேகானந்தர், அவருக்கு ஒரு மதிப்பு மேற்கு வங்காளத்தில் இருக்குது. அங்க பிரச்சாரத்துல ஓட்டு வாங்குறதுக்காக இங்க தியானம் உட்கார்க்கிறார். இந்த தியானத்துல ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளம்பி போய் மணிப்பூருக்கு போலாம்ல. டி.கே. பாண்டியன் எத்தனை வருஷமா அங்க IAS இருக்கிறாரு. இந்த அறிவு கூட உங்களுக்கு கிடையாதா? என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்ச மேதாவியே, உங்களுக்கு அந்த அறிவு இருக்காது? எத்தனை வருஷமா இருக்கிறாரு அவரு? 20 வருஷம். ஆமா, காணாம போனது 40 வருஷத்துக்கு முன்னாடி. பிரச்சனை என்ன? எதையாவது பேசுவது. பிஎஸ்பி சேர்ந்தவர் பிஜேபி பத்தி பேசுறாரு, உடனே பேச தடை விதிக்கிறாங்க. திருவண்ணாமலை கட்சிக்காரங்க பிஜேபி விமர்சனம் பண்றாரு, பேச தடை விதிக்கிறாங்க. மோடிக்கு ஏன் தடை விதிக்கல? மோடி பேச்சதெல்லாம் பொய், வெறுப்பு பேச்சுக்கள். இன்றைக்கு பிஜேபி கூட்டணியில் இருப்பது எலெக்ஷன் கமிஷன் தான். ராடு, ஏமாத்திரம், அயோக்கியத்தனம், எல்லா நீங்க டேஷ் போட்டாலும் எல்லாமே பொருத்தி கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் நடந்து கொண்டிருக்குது. இதுல பிஜேபி தோற்றுருவான்னு எப்படி நம்ப முடியும்? பிஜேபி தோற்றால் நாடு முழுக்க கலவரங்கள். எந்த அரசு துறைகளும் காங்கிரஸ் சொல்வதை கேட்க போவதில்லை. பிஜேபி வெற்றி பெற்றால் அந்த கலவரங்களையும் அடக்குமுறைகளையும் எப்படி கெஜ்ரிவால் மீது இப்போ நடத்தப்படுகிறதோ அது எல்லோருக்கும் நடக்கும். எல்லா கட்சியும் சிறையில் தான் இருப்பாங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகாரத்தை சேர்ந்த திரு மருது அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தியானம் இருக்கிறதுக்காக வராரு. அவர் வர்றதுல என்ன பிரச்சனை? எதற்காக காங்கிரஸ் கட்சியில இருந்து எல்லாரும் அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க? கும்பி கருகுது, குடல் வேகுது, ஓய்வு உனக்கு ஒரு கேடா என்று நாம சட்டையை பிடித்து மோடியை கேட்க மாட்டோம். மோடி செய்தது கொஞ்ச நஞ்சம் கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டையே சீரழித்து வைத்திருக்கிறார். நமக்கு தெரியும், கொரோனா காலத்துல இங்கே கன்னியாகுமரியிலிருந்து, அதாவது தமிழ்நாட்டிலிருந்து மேற்கு, அதாவது வடக்கு நோக்கி லட்சக்கணக்கானோர், பல்லாயிரக்கணக்கானோர் செருப்பு கூட இல்லாமல் ரத்தம் தோய்ந்த பாதங்கள் வழியே போனாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நரேந்திர மோடி தானே. எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்? நீட்டினால் செத்து போனவர்கள் எத்தனை பேர்? சாதிய படுகொலையில் செத்து போனவர்கள் எத்தனை பேர்? கொலை செய்யப்பட்ட எத்தனை பேர்? மத படுகொலைகள் கொலை செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர்? இதையெல்லாம் பேச உன் சட்டையை பிடித்து நாங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்னாடி இன்றைக்கு மோடி தியானம் செய்ய வருகிறார். மோடிக்கு முதல் தகுதி இருக்கா? தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு தகுதி இருக்கா? கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரைக்கும் அமித்ஷாவும் மோடியும் தமிழ்நாட்டை இழிவுபடுத்தி ஒடிசாவிலே பேசுகிறார்கள். என்ன சொல்றாரு மோடி? ஒடியாவை ஒரு தமிழர் ஆள்வதா என்று கேட்கிறார். இங்க தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆண்டுக்கு போயிட்டாரு 10 வருஷம். கர்நாடகாவை சேர்ந்து ஜெயலலிதா 16 வருஷம் ஆண்டுக்கு போயிட்டாங்க. இப்போ பிரச்சனை யார் ஆள்றாங்க அப்படிங்கிறதா? அப்படி பார்த்தா இங்க இந்தியாவை எப்படி குஜராத்தி ஆள முடியும்? இந்த கேள்வி நம்ம கேட்கலாம்ல. ஆக தமிழ்நாட்டு இங்கே வந்தால் முதல கண்ணீர் வடிக்கிறது. நான் தமிழ் பேச முடியலையே. ஏன் உன்னால் பேச முடியல? 10 வருஷம் முதல்வராக இருந்தீங்க, தனியாக ஒரு வாத்தியாரை போட்டு பேச முடியாது? கால்டுவெல் 4 மாதங்கள் அவருடைய நாட்டிலிருந்து இங்கே வருவதற்குள்ள கப்பல் பயணத்திலே கற்றுக்கிட்டாருங்க தமிழை. உனக்கு தமிழ் கற்றுக்க முடியாதா? உலகமே தெரிஞ்சவராச்சு, என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவராச்சே, மிகப்பெரிய அறிவாளியாச்சே. அவர் டீ வித்த ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் டீ வித்தார். உலகம் நம்புது. டீ வித்தார்னு சொன்னால் நம்புகிறாங்க. அப்புறம் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன்னு சொன்னால் நம்புகிறாங்க. அப்புறம் முதலை தூக்கிட்டு வீட்டில் வச்சு வளர்த்தான்னு சொன்ன நம்புகிறாங்க. இன்றைக்கி சாமின்னு சொல்கிற அதையும் நம்ம நம்புகிறோம். இன்றைக்கு அந்த விவேகானந்தர் பாறைக்கு வராருங்க. நீங்கள் அந்த பாறை எங்கே இருக்குது? அந்த பாறையே ஒரு ஏமாற்றி கட்டப்பட்ட விவேகானந்தர் பாறை அங்கே எங்கே இருக்குது. அந்த விவேகானந்தர் பாறையை கடலுக்கு சிறு சிலுன்னு தான் காத்திருக்கும். போயிருந்தால் தெரியும் நமக்கு. 2 டன் ஏசி எதுக்கு? ஏழைத்தாயின் மகனுக்கு 2 டன் ஏசி எதுக்கு? இப்போ ஏற்கனவே இங்கே வந்தார், இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தார். முதுமலையை பார்க்குறேன், வேறு எதாவது மருதமலையை பார்க்குறேன்னு வந்தார். வரும்போது நான் எப்போ பார்த்தாலும் இப்போ சொல்கிறேன், ஏழைத்தாயின் மகன் காங்கிரஸ் கட்சியில் அதை அடிச்சுட்டு போயிட்டாங்க. நாளை ஏழைத்தாயின் மகன் சொல்கிறார்ல. ஒரு நாள் ரேடிசன் ஹோட்டல் தாங்கிறதுக்கு 80 லட்ச ரூபா பில்லு, இப்போ வரைக்கும் பணம் கட்டலை. 2 நாள் இங்கே கூத்தடிச்சிட்டு போனாங்க. நான் முதுமலைக்கு வரேன், அந்த மலைக்கு வரேன்னு சொல்லிட்டு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா செலவாயிருக்குது. ஏழைத்தாயின் மகன் போடுற கோட்டு விலை தெரியுமா? 18 லட்சம். இதற்காக தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, இந்திய மக்களே அதாவது சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க வேண்டிய நேரத்தில் தியானம் உட்கார்றாரு. தியானம். உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? தமிழ்நாட்டில் கால் வைக்க உனக்கு தகுதியே இல்லாது. நேராக எங்கே போகிற? கன்னியாகுமரி. எதுக்கு வர்றாரு? எதுக்கு போகிறாரு? இப்போ ஒரு காரணமும் கிடையாது. இது ஒரு பிரச்சார யுக்தி. மேற்கு வங்காளத்தை சேர்ந்த விவேகானந்தர், அவருக்கு ஒரு மதிப்பு மேற்கு வங்காளத்தில் இருக்குது. அங்கே பிரச்சாரத்தில் ஓட்டு வாங்குறதுக்காக இங்கே தியானம் உட்கார்க்கிறார். இந்த தியானத்தில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளம்பி போய் மணிப்பூருக்கு போகலாம்ல. ஏன் அந்த ஃப்ளைட்டும் அந்த ஹெலிகாப்டரும் மணிப்பூருக்கு போகிறதுக்கு வழி தெரியாதா? இல்லை நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து 4 டிரைவர் அமுச்சு விட்டோமா?
இந்த லோக்கல் பைலட் அமுச்சுட்டுமா, நீங்கள் வந்து மணிப்பூருக்கு ரூட் தெரியாதா உங்களுக்கு? மணிப்பூருக்கு இப்போதைக்கு போக கிடையாது, ஆனால் கன்னியாகுமரிக்கு வராரு, நேராக அங்கே போகிறாரு, இங்கே போகிறார். ஏன் மணிப்பூருக்கு போகலை? உன் தியானத்தை நீங்கள் கண்ணு திறந்து பார்க்கலாம்லங்க. என்ன தியானம் உங்களுக்கு? விவேகானந்தர் சொல்கிறாரு, மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் கண்ணை மூடிட்டு இருக்கிறதுக்கு பேர் துறவரமான்னு கேட்குறாரு. இப்போ துறவரமாக இருக்கிறார் அவர். என்ன செய்து கொண்டிருக்கிறார் மோடி? ஆக இது ஒரு அநியாயம் கடைந்தெடுத்த ஒரு அயோக்கியத்தனம். இந்த மோடி தமிழ்நாட்டுக்கு வரவே கூடாது. கொஞ்சம் நஞ்சம் பேச்சாங்க அவர் பேசுகிறாரு. காங்கிரஸ் கட்சியில் சொல்லாத விஷயத்த சொன்னார். உங்களிடம் சொத்துக்களை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள். 2 எருமை வச்சுருந்தா மனுஷனுக்கு தான் மனுஷன் ஞாபகம் வரும். அவர் என்ன நமக்கு தெரியாது. 2 எருமை வச்சுருந்தா ஒரு எருமையை பிடிக்குவாங்கன்னு சொல்கிறார். இதெல்லாம் எங்கே இருக்குது? அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களையே நோண்டிட்டு இருந்தார் எப்போ பார்த்தாலும். இப்போ எதுவும் வேலைக்கு ஆகலை. இப்போ நானே கடவுள் ஆகிட்டார். ஏற்கனவே ஒரு அம்மா தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானே கடவுள்னு சுற்றிட்டு இருக்காங்க, பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் யார், நித்யானந்தா, தனியாக கைலாசா நாடு வச்சுட்டார். இவர் இந்தியாவே கைலாச நாடாக்கிட்டார். நானே கடவுள் அப்படிங்கிறார். ஆக இது மாதிரி எவ்வளோ கேவலங்களையும் அநியாயத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்க போகிறோம். இன்றைக்கு அதை பற்றிலாம் பேசாமல் இன்றைக்கி தியானம் உட்கார அதை வேற பைத்தியகாரத்தனமாக இந்த ஊடகங்களில் ஒளிபரப்பிட்டுருப்பாங்க. இந்த மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு தகுதியே கிடையாது. குறிப்பாக மோடி மீது வழக்கு பதிவு செய்யணும். அங்கே பூரி ஜெகநாதர் கோயிலில் 40 வருஷம் முன்னாடி ஒரு சாவி காணாமல் போச்சுங்க. உலகத்திலேயே வந்து மிகச்சிறந்த அந்த படம் இந்த படம் உளவுத்துறைலாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது போய் கண்டுபிடிக்க வேண்டியது தானே. அவர் சொல்கிறார், மோடி சாவி எங்கேயோ போயிருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு போயிருக்குதுங்கிறார். அவர் வந்து வி.கே. பாண்டியன்கிற ஒரு நபரை தானே குறிக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க ஏன் தமிழகம்னு தமிழ்நாட்டையே அவர் தான் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கு நானா சொன்ன? அவர் தான் சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஆனா வி.கே. பாண்டியன் தான் எடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லி ஒரே ஒரு நபரை தான் குறிக்கிறாரு. அவர் தமிழர் அப்படிங்கறதுனால அப்படி சொல்றாரு. அப்படிங்கிற பட்சத்துல அப்படி சொல்லலாமா? இல்லாத சொல்லிடலாமான்னு கேட்குறேன். நீரவ் மோடி குஜராத்திக்காரன், குஜராத்திகளாம் திருடர்கள்னு நீங்களான்னு பேசிடலாமா? வழக்கு எதுவும் போட மாட்டாங்களா? கேட்கணும். தமிழகத்துக்கு போயிருக்கு அப்படி தமிழகத்துக்கு போயிருக்கு என்பது பொருள் என்னன்னு நான் கேட்குறேன். தமிழகத்துக்கு போயிருக்குங்கிற பொருள் என்ன? வி.கே. பாண்டியன் மறைமுகமா அவர் தான். வி.கே. பாண்டியன் வந்து எத்தனை வருஷமா அங்கே ஐஏஎஸ்ஸாக இருக்கிறாரு. இந்த அறிவு கூட உங்களுக்கு கிடையாதா? என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த மேதாவியே, உங்களுக்கு அந்த அறிவு இருக்காது? எத்தனை வருஷமா இருக்கிறாரு அவரு? 20 வருஷம். ஆமாம், காணாமல் போனது 40 வருஷத்துக்கு முன்னாடி. பிரச்சனை என்ன? எதையாவது பேசுவது, பொய் புரட்டுக்களை பேசி தானே இவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கேவலத்தை ஒன்றும் இல்லை. நீங்கள் இவர்கள் வரலாறு என்னங்க? கோட்சே என்ற ஒரு பார்ப்பனர் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போய் காந்தியை சுட்டுவிட்டு கையில் இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு போனார்கள். ஒரு இஸ்லாமியர் அவர் குடும்பத்தில் ஆட்டுக்கறி சாப்பிடுகிறார், உள்ளே புகுந்து கும்பல் படுகொலை செய்கிறார்கள். மாட்டுக்கறி சாப்பிட்டாருன்னா அவர் கும்பல் படுகொலை செய்கிறாங்க. பிறகு ஆய்வு முடிவில், சோதனை முடிவில் அவர் சாப்பிட்டது ஆட்டுக்கறி நிரூபிக்கப்படுது. இப்படி இந்தியா முழுக்க நடைபெற்ற எல்லா கலவரங்களையும் பொய்யையும் புரட்டையும் மட்டுமே பேசி அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள், கலவரங்களை நடத்தினார்கள். அப்படித்தான் இன்றைக்கு வந்திருக்கிறார், நான் கடவுள் நானே கடவுள்னு வந்திருக்கிறார். இப்போ ஒருவேளை இந்த தேர்தலில் வந்து மோடி அவர்கள் தோத்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் கலவரம் கண்டிப்பாக அதை மறைமுகமாக சொல்கிறாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், மோடி தோற்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏனென்றால் இவர்கள் பணபலம் அதிகார பலத்தை கொண்டு கட்சிகளை விலைக்கு வாங்குவது மட்டுமல்ல, நீங்கள் இந்த தேர்தல் எப்படி நடந்துச்சு? 1952 முதல் தேர்தல், 72 ஆண்டுகள் கழித்து இப்போ நடந்திருக்க தேர்தல். முதல் தேர்தல் 8 கட்ட தேர்தல், அதற்கு பிறகு 7 கட்ட தேர்தல் இப்போ தான் நடந்திருக்குது. நடுவில் எங்கேயுமே இவ்வளோ கட்ட நடக்குது. டிஜிட்டல் இந்தியா முன்னேறிச்சுன்னு பேசலாம். 7 கட்ட தேர்தல் எதற்கு? ஏனென்றால் எல்லா தொகுதியிலும் மோடி போய் பிரச்சாரம் செய்வதற்காகவே 7 கட்ட தேர்தல். இங்கே 3 பேர் தலைமை தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டாங்க. இப்போ நியமிக்கப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும். தேர்தல் அறிவிப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட்டு, இன்னொருத்தர் பதவி விலகிட்டு ஓடிட்டார், ஒரே ஒரு ஆள் இருக்கிறாங்க. அப்போ இந்த தேர்தல் ஆணையர் நியமிப்பதற்கான சட்டமே புதுசாக கொண்டு வந்தாங்க. ஏன் நியமிப்பது? யார் யார்? பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அப்போ தலைமை நீதிபதி யார் இருக்கிறாங்க? சந்திரசூட். அவர் நமக்கு எதிராக இருப்பாருங்கிற ஒரே காரணத்துக்காகவே புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பிரதமர், அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அப்போ பெரும்பான்மையார் அவங்க தான். இப்படி ஒரு ஃப்ராடாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவங்க ஆளுங்களை போட்டுக்கிட்டாங்க. அதில் கூட 200க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த தலைமை தேர்தல் ஆணையருக்கு வருவதற்கு தகுதி இருக்கும் பொழுது வித்தின் 4 மணி நேரத்தில் இவங்க தேர்வு பண்ணி முடிச்சிருக்காங்க. தேர்வு பண்ணி முடித்து சில மணி நேரங்களில் இவங்க ஒட்டுமொத்தமாக 7 கட்ட தேர்தல்னு அறிவிக்கிறாங்கன்னா பண்ண முடியுமா?
உங்ககிட்ட 4 மணி நேரத்தில் நாட்டோட தேர்தல் நீங்கள் நடத்துங்கன்னா டேட் நீங்கள் கொடுத்துட முடியுமா? அப்போ ஏற்கனவே திட்டமிட்டது தானே, திட்டமிட்ட பொய் தானே. ஆக பிஎஸ்பியை சேர்ந்தவர் பிஜேபி பற்றி பேசுகிறாரு, உடனே பேச தடை விதிக்கிறாங்க. திரிணாமுல் கட்சிக்காரங்க பிஜேபி விமர்சனம் பண்ணுறாரு, பேச தடை விதிக்கிறாங்க. மோடிக்கு தடை விதிச்சிங்களா? மோடிக்கு ஏன் தடை விதிக்கல? மோடி பேசியதெல்லாம் பொய், வெறுப்பு பேச்சுக்கள், ஏன் மோடிக்கு தடை விதிக்கவில்லை? ஆக இன்றைக்கு பிஜேபி கூட்டணியில் இருப்பது எலெக்ஷன் கமிஷனும் தான். அப்போ அவர்களே நடத்துகிறார்கள் தேர்தல். அது மட்டுமல்ல, பல இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களாகட்டும் முஸ்லீம்களாகட்டும் ஓட்டு போடவே அனுமதிக்கவில்லை. இங்கே தமிழ்நாட்டில் இருந்த கூத்து எடுத்துக்கோங்க, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க. தேர்தல் நடந்து முடிந்த அன்று தமிழ்நாட்டின் வாக்குப்பதிவு விவரம் 72% சொன்னாங்க. அடுத்த நாள் 69%, 15 நாட்கள் கழித்து 66% ஆனது. 6% என்பதன் பொருள் என்ன? இன்றைக்கு ஒரு நபர் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் 10 ஓட்டு 20 ஓட்டு 48 ஓட்டுலாம் தோற்று போனதாக சொன்னாங்க அப்பாவு கடந்த முறை ராதாபுரத்தில். ஆனால் 6% ஓட்டு எங்கே போனது? இந்த ஃப்ராடு வேலையை செஞ்சது யார்? அது மட்டும் இல்லாமல் 6 கட்ட தேர்தலுக்கு பிறகுதான் இந்த நாட்டிலே தேர்தல் ஆணையம் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கிற லிஸ்ட்டே சொன்னாங்க. நடந்திருக்காது மாதிரி. ஏன் நேற்று பாருங்கள், சென்னையில் ஓட்டு எண்ணக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தபால் ஓட்டு விவரத்தை இறுதியில் தான் அறிவிப்போம். நான் எனக்கு தெரிந்து சின்ன வயசுலேருந்து தேர்தல் கவனிச்சுட்டு இருக்கேன். 96 தேர்தல் நல்லா எனக்கு தெரியும். நல்லா அப்போல்லாம் 2 நாள் நடக்கும் தேர்தல், ஓட்டு பெட்டி தான் முதல்ல எதை கணக்கிட்டு சொல்லுவாங்கன்னா தபால் படி தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன சொல்கிறார் நேற்று பேசியவர் அந்த அதிகாரி, நாங்கள் தபால் ஓட்டு இறுதியாக தான் சொல்லுவோம். இது என்ன, இதுக்கு நீங்கள் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குங்க? அப்போ ஃப்ராடு, ஏமாத்திரம், அயோக்கியத்தனம் எல்லா நீங்கள் டேஷு போட்டாலும் எல்லாமே பொருத்தி கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் நடந்து கொண்டிருக்குது. இதில் பிஜேபி தோற்றுருவான்னு எப்படி நம்ப முடியும்? நம்ப முடியுமா? நம்புவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆக எல்லா தில்லுமுள்ளுகளையும் செய்து இங்கே தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன கேள்வி கேட்கணும்? தேர்தலுக்கு முன்னாடியே இந்த தேர்தலை நடத்துவதற்கு மோடிக்கு தகுதியே கிடையாது என்பதை நாம் கேள்வி கேட்டிருக்க வேண்டும். இருக்கட்டும், மக்கள் நம்பினார்கள், ஓட்டு போடுவது மூலமாக பாசிசத்தை வீழ்த்த முடியாது நம்பினார்கள், நம்பிக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. மோடி வீழ்த்தப்பட்டால் நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் மோடியை வீழ்த்த முடியாது. ஒருவேளை மோடி தோற்றுவிட்டாலும் கூட இந்த அரசு துறைகள் எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரர்கள் நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும்னு நான் கேட்குறேன். இதோ ஒரு நீதிபதி சொன்னார், மயில் ஒரு பிரம்மச்சாரின்னு சொன்னார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பசு ஒரு தேசிய கடவுள்னு சொன்னார், தேசிய மாதான்னு சொன்னார். அவர்கள் என்ன ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஆக பிஜேபி தோற்றால் நாடு முழுக்க கலவரங்கள் நடைபெறும். எந்த அரசு துறைகளும் காங்கிரஸ் சொல்வதை கேட்க போவதில்லை. பிஜேபி வெற்றி பெற்றால் அந்த கலவரங்களையும் அடக்குமுறைகளையும் எப்படி கெஜ்ரிவால் மீது இப்போ நடத்தப்படுகிறதோ அது எல்லோருக்கும் நடக்கும். எல்லா கட்சியும் சிறையில் தான் இருப்பார்கள், அது மட்டும் நடக்கும். இப்போ மோடி வெற்றி பெறாரு, வெற்றி பெற்ற பிறகு என்னென்ன மாற்றங்கள் இந்தியாவில் நடக்கும், என்ன நடக்கும்? கண்டிப்பாக அவர் சொல்றாரு, என்னிடம் இப்போது 100 நாட்களுக்கான அடுத்த திட்டம் இருக்குதுன்னு சொல்றாரு. அவங்க நாங்கள் வெற்றி பெறுவோம் சொல்றதெல்லாம் அவர்கள் ஏற்கனவே ஓட்டுக்களை திரட்டிவிட்டார்கள், எல்லா தில்லுமுழுகையும் செய்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நாட்டில் இனிமேல் தேர்தல் என்பது பேச்சுக்கு கூட ஜனநாயகமாக இருக்க போவது கிடையாது. எப்படி உக்ரைனில் நடைபெற்றதோ எல்லோரையுமே சிறையில் தள்ளிவிட்டு தனக்குத்தானே இவர் மகுடம் சூட்டிக் கொள்வார். அதிபர் முறை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்றவை உடனடியாக நடைமுறை வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் சாதி கூடாது, இந்த முற்போக்காக பேசுகின்றவர்களெல்லாம் சிறையில் அடைக்கப்படுவார்கள். திமுகவின் வழக்கு நமக்கு தெரியும். கைது செய்யப்பட்ட அனைவருமே பொய்யாக கைது செய்யப்பட்டவர்கள். அவருடைய செல்ஃபோனும் அவருடைய லேப்டாப்ஸ் எல்லாமே ஹேக் செய்யப்பட்டு அதன் மூலமாக அந்த பொய்யான எவிடன்ஸ் உருவாக்கப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும். இது எல்லோருக்கும் வரும். அதையும் தாண்டி நாம் நம்பிக்கை கொள்வதற்கு ஒன்று இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். மக்கள் இனிமேல் இந்த தேர்தல் அல்ல, சாலையில் இறங்கினால்தான் இந்த பாசிசத்துக்கு முடிவு கட்ட முடியும் என்ற நம்பிக்கைக்கு வந்து விடுவார்கள். மக்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வை நம்ம அதை மோடி உருவாக்கி விடுவார்னு நான் சொல்கிறேன். மோடியே உருவாக்குவார், நாம் உருவாக்கிறோம், மோடி உருவாக்குவார் கண்டிப்பாக. ஏனென்றால் நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பதில் ஏன் ஜல்லிக்கட்டு போராட்டம்? இப்போ சென்னையில் நாங்களாம் கூட போய் உட்காந்தோம். நாங்களாம் முன்னப்படி ஜல்லிக்கட்டு பார்த்ததே டிவியில் தான் பார்த்துருக்கோம். ராமராஜன் பாட்டு பாடி அடக்க வரல, அது பார்த்துருக்கோம். இன்னும் சில விஷயம் பார்த்துருக்கோமே தவிர பார்த்ததில்ல. மாடுகளில் பக்கத்தில் கூட போய் பார்த்ததில்ல. இதற்காக போய் போராடினவங்க அது அரசியல் கட்சிகள் உருவாக்குனதல்ல. மக்களாக போய் மக்கள்
தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இந்த தேர்தலில் சரி நினைக்கிறாங்க. இந்த தேர்தல் ஏமாற்றப்பட்ட தேர்தல் முடிவுகள் வந்துச்சு என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் மக்கள் அடுத்து என்ன செய்வார்கள்? ஜல்லிக்கட்டை போன்ற ஒரு எழுச்சியை உருவாக்குவார்கள். இதுபோல் நூற்றுக்கணக்கான எழுச்சிகள், ஆயிரக்கணக்கான கழகங்கள் மோடியுடைய பாசிச ஆட்சியை வீழ்த்தும், ஜனநாயகத்தை மீட்டெடுக்கும். பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.